பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 119, இறை வார்த்தை 50. உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது, ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக, ஒரே பிள்ளைகளாக நற்கருணை நாதரை தேடி வந்திருக்கின்றோம். நற்கருணை நாதர் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதித்து உங்களோடு தங்கி உங்களுடைய பலவீனங்களை எல்லாம் எடுத்து மாற்றி உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து துன்பங்களின் நடுவிலே வாழ்வு அளிக்கும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் உண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள் உண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே குற்றங்கள் உண்டு, பாவங்கள் உண்டு, தடைகள் உண்டு, கண்ணீர் உண்டு, கவலை உண்டு. இவை அனைத்திலும் நடுவிலும் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்றால் அது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வல்லமையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த பலனும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த உற்சாகமும் தான் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நான் உன்னை உன்னுடைய துன்பத்திலும் வாழ வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, அவர் நமக்காக துன்பப்பட்டவர், அவர் நமக்காக வேதனை அடைந்தவர், அவர் நமக்காக கஷ்டப்பட்டவர், அவர் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்தவர், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நமக்கு பாவத்திற்கு ஒரு மருந்தாக கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறவர், நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர். ஆனால் இந்த உலகத்தில் நாம் நோயோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே என்றால் அது நாம் செய்த பாவமும் அது நாம் செய்த தீமைகளும் தான் கரு உருவாக மாறி ஒரு குழந்தையாக பிறந்து பாவமாக, நோயாக, அந்த பாவம் ஒரு நோயாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. எனவே அவ்வாறு நினைக்கக்கூடியவர்கள், நான் பாவம் செய்ததினால் என் ஆண்டவரிடமிருந்து பிரிக்கப்பட்டேன், நான் பாவம் செய்ததினால் இந்த நாளிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றேன், எனவே இந்த நாளில் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து பாவத்தின் நடுவில் இருந்து எனக்கு மீட்பை கொடுத்து அந்த பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து என்னுடைய நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்குவார் என்கின்ற நம்பிக்கையோடு அவரிடம் ஜெபித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு வல்லமை மிக்க ஒரு கருவியாக உங்களுடைய உடலுக்குள் கடந்து சென்று நோய்கள் எல்லாவற்றையும், நோய் கிருமிகள் எல்லாவற்றையும் அழித்துவிடும். ஹல்லேலூயா. எனவே தான் ஆண்டவருடைய வார்த்தைகள் துன்பத்தில் நமக்கு ஆறுதலாக இருக்கின்றன. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே யாராவது மரித்து போய்விட்டால் அனைவரும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருப்பார்கள். அந்த நேரத்திலே சில பேர்கள் வந்து ஆறுதல் சொல்லுவார்கள், எல்லோரும் ஒரு நாள் மரிக்கத்தான் போகின்றோம், ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகத்தான் போகின்றோம் என்று சொல்லி ஆறுதலை சொல்லுவார்கள். நாம் அழுவதை அவர்கள் நிறுத்த பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு ஆறுதலை சொல்லி நம்முடைய மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக நபர்கள் வருவது உண்டு. அன்பார்ந்தவர்களே, இவை அனைத்தும் சில மணி துளிகள் அல்லது சில நாட்கள் தான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து வாசித்து அதன்படி நடக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது துன்பத்தில் அவனுக்கு வாழ்வளிக்கின்றது. துன்ப நாட்களிலே அவனுக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஒரு மருந்தாக, வாழ்வளிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கருவியாக இருப்பது ஆண்டவருடைய வார்த்தை தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தைகள் அனைத்தும் உண்மையானவை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நாம், ஆண்டவருடைய வார்த்தைகளை பின்பற்றக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவை போல் நாம் மாற வேண்டும். இயேசு தன் தந்தையிடம் இருந்து அனைத்து வார்த்தைகளையும் கேட்டு அதன்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அந்த 33.5 ஆண்டுகளும் தந்தையோடு இணைந்து இருந்தார். தந்தை அவரோடு கூட இருந்தார். எனவேதான் யோவான் நற்செய்தி 17:17 வாசித்து பாருங்கள். இதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உண்மையில் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும் உமது வார்த்தையே உண்மை.
உண்மை என்பது தந்தை கடவுள் அவருடைய ஒரு மகன் இந்த உலகத்தில் கடந்து வந்து இயேசு என்கின்ற ஒரு பெயரோடு நமது நடுவில் வாழ்ந்து நமக்கு அற்புதங்களை செய்தவர். அவரே உண்மையான வார்த்தையாக அந்த உலகத்தில் இருந்தார். எனவே அந்த உண்மையான வார்த்தையாய் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அந்த நற்கருணை நாதரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நற்கருணை நாதர் நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கின்றார். எனவே தான் யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 63வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமே என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தேவைப்படுகின்றது. சாத்தானுடைய வல்லமை ஒரு புறத்தில் உங்களோடு செயலாற்றிக் கொண்டு இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது சாத்தான் முழுவதும் சுட்டரிக்கப்படுகின்றான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அது வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றது. துன்பத்தில் வாழ்வளிக்கும் ஆவியை உங்களுக்கு கொடுக்கின்றது. யோவான் நற்செய்தி 8:32 வாசித்து பாருங்கள். உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு உண்மையை கற்றுத் தருகின்றன. உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கின்றது. உண்மையான வார்த்தை உங்களை வாழ வைக்கின்றது. உண்மை உங்களோடு கூட இருந்து செயலாற்றுகின்றது. ஆண்டவர் உண்மையாக இருக்கிறபடியினால் நீங்களும் இந்த உலகத்தில் வாழ முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர். அவர் கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள சகோதரி அல்ல, ஆனால் கிறிஸ்தவ சகோதரியாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். இன்னமும் அவருடைய பொழுதுபோக்காக என்ன செய்தார் தெரியுமா? இறை வார்த்தைகளை வாசிப்பது உண்டு. முதலில் அவர் அந்த இறை வார்த்தைகளை அப்படியே ஒரு நேரம் போகவில்லை என்று சொல்லி பைபிளை எடுத்து வாசிப்பது உண்டு. ஜெபிக்க தெரியாது, ஆனால் ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு சகோதரி. அவர் ஒரு புற இனத்தில் இருந்து வந்தவர், அப்படி என்றால் புற மதத்தில் இருந்து வந்தவர். அவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதிலே ஆர்வம் கொண்டவர். அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க ஆரம்பித்த பொழுது அவருக்குள் ஒரு புதிய தெம்பை அவர் உணர்ந்தார். ஏதோ ஒருவர் அவரோடு பேசுவதை உணர்ந்தார். அந்த நேரத்திலே அவருடைய வாழ்க்கையில் இருந்த துன்பங்கள், பழைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் அவருக்கு சுட்டி காண்பித்து, என் மகளே, நீ இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் செய்திருக்கின்றாய், நீ இதிலிருந்து மனம் மாறினால் நான் உன்னோடு பேசுவேன், நீ என்னை பார்க்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த சகோதரிக்கு ஒரு ஆறுதலை சொல்லி இருக்கின்றார். அந்த சகோதரியும் அது ஆண்டவருடைய குரல் என்று சொல்லி அவர் மனம் மாறி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அனுதினமும் இறை வார்த்தையிலே தியானத்தில் இருந்தார். அன்பார்ந்தவர்களே, அந்த சகோதரி அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் அந்த வார்த்தையின் வழியாக மாறி போனதை ஒரு சாட்சியாக சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் தியானிக்க வாசிக்க இயேசு அவரோடு பேசினாராம். நான் உனக்கு வாழ்வு கொடுக்கின்றேன், என் மகளே, நீ பார், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ் என்று சொல்லி அவரை தேர்ந்தெடுத்தாராம். அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா? அவர் உண்மையான திருச்சபையாகிய கத்தோலிக்க திருச்சபை அறிந்து கொண்டு இப்பொழுது அவர் ஒரு அருள் சகோதரியாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். முழுவதுமாக மாற்றம் அடைந்து ஒரு அருள் சகோதரியாக மாறி நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து கடவுளுக்கு பணி செய்து கொண்டு இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்களும் கஷ்டங்களும் உண்டு. ஆனால் அவர் என்னிடம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் இறை வார்த்தையை விடவில்லை, ஆண்டவர் என்னை வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார், அவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், அவர் என்னை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார், எனவே நான் கவலை அடைவது இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே துக்கம் இல்லை என்று சொல்லி சொன்னார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை குணப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தை வாசித்து பாருங்கள். திருப்பாடல்கள் 107வது அதிகாரம் 20வது இறை வார்த்தையிலே தன் வார்த்தைகளை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். ஆண்டவருடைய வார்த்தைகள் அனுப்பப்படும் பொழுது அந்த வார்த்தைகள் குணப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கின்றது. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய திரு ரத்தம் நம்மை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கின்றதோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திரு உடல் நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு உடலாக நம்முடைய உள்ளத்தில் அது இருக்கின்றதோ, அதே போல் ஆண்டவருடைய வார்த்தையும் செயல்படுகின்றது. எனவே இந்த நாளிலே நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் நாம் உருக்கமாக மன்றாடுவோம். இயேசுவே, நீர் எங்களோடு பேசும். இயேசுவே, உமது வார்த்தைகளை எங்களுக்கு தாரும், துன்பத்தில் எங்களுக்கு வாழ்வு அளித்திடரும் என்று சொல்லி இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து மன்றாடுங்கள். நீங்கள் ஆண்டவருடைய மகிமையை காண்பீர்கள். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம்.
எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்து நான் துன்பத்தில் வாழ்வை உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து துன்பமான நேரங்களிலே மது வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணப்படுத்தி உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து எங்களுக்கு விடுதலையை தந்து வாழ்வு தரும் ஆவியையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் இருப்பதும் உமது கிருபையினால் என்று விசுவசிக்கின்றோம். கடந்த நாட்களிலெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தீரே. ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்தீரே. ஒவ்வொரு நாளும் எங்களை திடப்படுத்தி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களை வாழ வைத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர், பரிசுத்த தெய்வமாக இருக்கின்றீர். நாங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டுமே என்றால் உமது வார்த்தைகள் எங்களுக்குள் இருக்க வேண்டும். துன்பத்தில் ஆறுதல் அடைய வேண்டுமே என்றால் உமது வார்த்தைகள் எங்களுக்குள் இருந்து செயலாற்றப்பட வேண்டும். இந்த நேரத்திலே யாரெல்லாம் உம்மை தேடி வந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்குள் உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்து நிறை உண்மையை அவர்களுக்கு வெளிப்படுத்தி நிறை உண்மை வழியாக நீர் பலப்படுத்தி வழிநடத்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, யாரெல்லாம் உடைய கட்டளைகளை கடைபிடிக்காதபடி ஆண்டவரே இந்த உலகத்தில் தந்தை கடவுள் மோய்சன் வழியாக கொடுத்த 10 கட்டளைகளை கடைபிடிக்காதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்குள் இருந்து உமது வார்த்தைகள் செயலாற்றப்பட வேண்டுமாயும் இந்த நேரத்திலே உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. துன்பத்தில் வாழ்வழிக்கும் ஆற்றலை நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்திடுவீராக. நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். உமது வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குவீராக. மன கஷ்டத்தோடும் மன பாரத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் ஆறுதல் அடைந்தேன் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வார்களாக. எல்லோரையும் ஆசீர்வதியும். அனைத்து விண்ணப்பங்களையும் தகன பலியாக ஒப்புக் கொடுக்கின்றேன். அனைத்து விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு அனைத்து பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து பலப்படுத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நேரத்திலே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.